சின்ன மருமகள் அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து சேதுபதிக்கும் தமிழ்ச்செல்விக்கான டிவோர்ஸ் கேஸ் நடந்துகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேதுபதி எனக்கு டிவோர்ஸ் வாங்கணும், இவளோட மன்னிப்பை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். தமிழ்ச்செல்வியை வந்து என்னால் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது, எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ தான் விருப்பம், எனக்கு நாளைக்கு புருஷன் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆனால் என் குழந்தைக்கு அப்பான்னு ஒருத்தர் வேணும், அதனால நாளைக்கு என் குழந்தை பிறந்தோன்னே இவர் தான் அவன் அப்பான்னு சொல்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கோர்ட்டில் சொல்கிறாங்க. அதை கருத்தில் கொண்டு இவங்க 2 பேருமே மியூச்சுவலாக டிவோர்ஸ் வாங்க முடியாது, அதனால இவங்க 2 பேருமே 6 மாதம் சேர்ந்து வாழ்றதுக்கு ஜட்ஜு வந்து உத்தரவிடுவாங்க. இதை கேட்டு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் கேஸ்லாம் முடிஞ்சு தமிழ்ச்செல்வி வெளியே வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமரையோட அம்மா வந்து தமிழ்ச்செல்வியை பார்த்து, உனக்கு வந்து காசு தானே வேணும், இந்த பிளாங்க் செக் இது சேதுபதியோட கையெழுத்து இருக்கு, உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ ஃபில் பண்ணிக்கோ, இன்னைக்கே டிவோர்ஸை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போய் சொல்லுவாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை விட எக்ஸ்ட்ரா ₹1 கொடுக்குறேன், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, என்னாலலாம் டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி தமிழ்ச்செல்வி வந்து தாமரையோட அம்மாவை திட்டி அமைச்சிருவாங்க. தாமரையோட அம்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு உடஞ்சி போயிடுவாங்க. உடனே வந்து இந்த மாதிரிலாம் அவள் பேசுகிறான்னு சொல்லிட்டு சேதுபதி கிட்ட போய் சொல்லுவாங்க. அவளுக்கு ரொம்ப திமிரு அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதியும் தமிழ்ச்செல்வியை வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போகிற இந்த 6 மாதத்தில் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர தான் போகிறாங்க. இந்த மாதிரி தான் அடுத்த வார எபிசோட் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.